வணக்கம், இது கிங் மொபைல்ஸ் Vellore நம்பர் 1 மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இந்த வீடியோவில் நம்ம ஐஃபோன் iMessage ஆப்ஸில் இருக்கிற அமேசிங்கான கூல் ஃபீச்சர்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம கிங் மொபைல் சேனல் இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் வந்து ஐஃபோன் யூஸராக இருந்தால் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஐஃபோன் ஏன் வாங்கணும், அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கணக்கெடுத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஐஃபோனில் பார்த்தீங்கன்னா இந்த iMessage சர்வீஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. இது வந்து ஒரு நல்ல ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நிறைய ஆப்பில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து இல்லை கேம் விளையாடலாம், அதே நேரத்தில் நீங்கள் வந்து விதவிதமாக வந்து சாட் அனுப்பலாம். ஸோ என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு லைனாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க ஒரு ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் நிறைய கேம்ஸை வந்து iMessageல அனுப்பலாம். ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. லிட்டரலி பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் கேம்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சின்ன சின்ன கேம்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ஒரு பேஸ்கெட் பால் எடுத்து நீங்கள் வந்து கரெக்டாக வந்து பாக்கெட் போடணும், இல்லைனா ஒரு பில்லியர்ஸில் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக பாக்கெட் போடணும், இது மாதிரி கேம்ஸ் இருக்கும். ஸோ நீங்கள் மெசேஜிங்கில் வந்து இந்த கேம்ஸை வந்து நீங்கள் வந்து ஆப்பிளுக்கு அனுப்பலாம். iMessaging பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் ஃபோன் வந்து ஆப்பிள் ஃபோனுக்கு மட்டும் தான் அனுப்ப முடியும், இல்லைனா நீங்கள் வந்து ஐபேடுக்கு கூட அனுப்பலாம். ஸோ இது வந்து ஆப்பிள் ப்ராடக்ட்ஸ் மட்டும் ரெஸ்ட்ரிக்ட் ஆன ஒரு சர்வீஸ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த கேம்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு அவ்வளோ இருக்குது. இவ்வளோ சின்ன சின்ன கேம்ஸ் இவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குமா, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா அப்படிங்கிற அளவுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேம்ஸ். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து iMessage ஆப்ஸில் வந்து உங்களுக்கு லொக்கேஷன் வந்து நீங்கள் வந்து சிங்கிள் டேப்பில் வந்து அனுப்பலாம். அப்படிங்கிற அந்த பட்டன் நீங்கள் அனுப்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட லொக்கேஷன் வந்து உங்களுக்கு போயிடும். ஸோ நீங்கள் வந்து வாட்ஸ்அப் போய் தான் அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா கிஃப்ட்ஸ். ஸோ கிஃப்ட்ஸ் அப்படிங்கிறது வந்து சொல்லவே வேணாம், ஏகப்பட்ட கிஃப்ட்ஸ் இருக்குது. சில பேர் வந்து ஜிஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிஃப் அப்படிங்கிறது என்னன்னா கிராஃபிக் இன்டிகிரேட்டட் ஃபார்மேட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஒரு ஃபோட்டோ வந்து சின்னதாக இருக்கும், அது வந்து மூவ் ஆகும், ஒரு குட்டி வீடியோ மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஏகப்பட்ட வாட்ஸ்அப்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி உங்களுக்கு வந்து குறிப்பிட்ட ஸ்டிக்கர்ஸ் தான் இருக்கு. ஜிஃப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு செகண்ட் 2 செகண்ட் அப்படி மூவ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். இந்த iMessage ஆப்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தனி கலெக்ஷன் ஆஃப் ஜிஃப்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏகப்பட்ட கலெக்ஷன் இருக்கு. அடுத்த ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டிக்கர்ஸ். ஸோ ஸ்டிக்கர்ஸும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து தனித்தனி ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து குளோபலாக ட்ரெண்ட் ஆகிற ஸ்டிக்கர்ஸ் இருக்கும். ஐஃபோனில் மட்டுமே யூஸ் பண்ணுற ஸ்டிக்கர்ஸ் நிறையா இருக்கும். ஸோ ஸ்டிக்கர்ஸும் வந்து நீங்கள் வந்து iMessageல வந்து நீங்கள் மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கும்போது நிறைய யூஸ் பண்ணலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஃபீச்சர் வந்து கொஞ்சம் யூனிக்கான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். iMessage ஆப்ஸில் வந்து நீங்கள் சேட் பண்ணும்போது நீங்கள் வந்து மியூசிக்கை வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ யூஸ்வலாக வந்து நீங்கள் வேறு எந்த அப்ளிகேஷன் எடுத்துக்கிட்டாலும் நீங்கள் வந்து மியூசிக்கை ஷேர் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்று யூடியூப்ல லிங்க் அனுப்பணும், அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பாட்டையே வந்து நீங்கள் வந்து அனுப்பணும். இதில் எப்படின்னா நீங்கள் வந்து ஆப்பிள் மியூசிக்ல இருந்து நீங்கள் வந்து பாட்டை ட்ராக் அனுப்பலாம், அப்படி இல்லைன்னா வேறு ஏதாவது ஒரு ஸ்பாட்டிஃபை இது மாதிரி அப்ளிகேஷன்ஸ்லேருந்து நீங்கள் வந்து ட்ராக் வந்து டேரெக்டாக அனுப்பலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா iMessageல வந்து ஒரு தனித்துவமான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். அடுத்த iMessage ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா இது வந்து எல்லா அப்ளிகேஷனுமே இப்போ இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு மேண்டேட்ரி ஃபீச்சராக இருந்துட்டு வருது. என்னன்னு பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிஸ்ட்ரக்டிவ் மெசேஜஸ். அதாவது நீங்கள் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சோடனே தானாக அது வந்து டெலீட் ஆயிடும். வாட்ஸ்அப்லேயும் வந்து இப்போல்லாம் வந்து நீங்கள் செட் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். குரூப்லலாம் கூட செட் பண்ணிக்கலாம். மெசேஜ் வந்து ஒரு தடவை பார்த்தோன்னே டெலிட் ஆகிற மாதிரி, இல்லைனா ஒரு நாளுக்கு அப்புறம் டெலிட் ஆகிற மாதிரி. iMessageல பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெசேஜ் அனுப்பிச்சோடனே அந்த மெசேஜ் வந்து டெலிட் ஆகிற மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப சேஃப். நீங்கள் ஏதாவது சென்சிட்டிவான கண்டென்ட் அனுப்புறீங்க, ஏதாவது பாஸ்வேர்ட் அனுப்புறீங்க அப்படின்னா அவங்க ஒரு தடவை பார்த்துட்டு யூஸ் பண்ண உடனே அது தானே டெலிட் ஆயிடும். ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா iMessageல இருக்குது. iMessageல இருக்கிற அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா அபவுட் த வெதர். ஸோ வெதர் நீங்கள் வந்து வெதர் ரிப்போர்ட்டே நீங்கள் அனுப்பலாம். ஒரு கண்ட்ரியில் என்னென்ன வெதர் இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் டேரெக்டாக அனுப்பலாம். அதை வந்து அவங்க பார்க்கலாம். ஸோ iMessageோட கான்செப்டே வந்து நம்ம சேட் அனுப்புகிறோம் அப்படின்னா நம்ம வந்து எதையுமே வந்து நம்ம கிரியேட் பண்ணி அனுப்புவோம்னா எல்லா சிஸ்டம்ஸுமே வந்து அதில் வந்து சிங்காக இருக்கும். ஸோ வெதரும் வந்து சிங்காக இருக்கும். நீங்கள் வந்து எல்லா கண்ட்ரியோட வெதரும் வந்து நீங்கள் பார்த்துட்டு சப்போஸ் இன்னைக்கு மழை பெய்யும், நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு வர முடியாது அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் டேரெக்டாக அந்த வெதரையே அனுப்பலாம். iMessageோட அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லேட். ஸோ நீங்கள் அனுப்புகிற மெசேஜ் இல்லைனா உங்களுக்கு ரிசீவ் ஆகிற மெசேஜ் வந்து பை டிஃபால்ட் நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து கூகுள் டிரான்ஸ்லேட் யூஸ் பண்ணல, வேற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறாங்க. இதுவும் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ வந்து ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ ஜொமேட்டோவில் கூட ஒரு இஷ்யூ வந்தது, தமிழில் வந்து மெசேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அது ட்ரெண்ட் ஆகி இப்போ வந்து ஜொமேட்டோவில் தமிழில் ரிப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இது மாதிரி பிரச்சனைகள்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து iMessage யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அது வந்து டிஃபால்ட்டாக நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியே மெசேஜஸை படிக்கலாம். iMessage அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர் அப்படின்னு தான் சொல்லணும். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு படம் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அதை சர்ச் பண்ணலாம். IMDbல டேட்டா சர்ச் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நிறைய டேட்டா பேஸோட லிங்க் ஆயிருக்கும். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து சஜஷன்ஸில் வரும் எந்தெந்த படம் வந்து நீங்கள் பார்க்கலாம், எந்தெந்த படம் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நீங்கள் ஒரு ஸ்டிக்கர் சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஸ்டிக்கர் வந்து இப்போ ஃபன்னி அப்படின்னு போட்டிங்கன்னா ஃபன்னியான ஸ்டிக்கர்ஸ்லாம் எப்படி வந்து லிஸ்ட்டாக வருதோ அது மாதிரி ஃபிலிம்ஸே வந்து லிஸ்ட்டாக வரும். இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இதுவும் வந்து நிறைய ஐஃபோன் யூசர்ஸ்க்கே தெரியல அப்படிங்கிறது தான் உண்மை.
அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற சேட் கான்வர்சேஷன்ஸ் இதெல்லாம் டேரெக்டாக நீங்கள் வந்து iCloudல சேவ் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இமேஜஸ் அனுப்புறீங்க, இல்லைனா பாட்டு அனுப்புறீங்க, இல்லைனா வீடியோஸ் அனுப்புறீங்கன்னா டேரெக்டாக வந்து iCloudல வந்து லிங்க் ஆயிடும். அதனால உங்களுக்கு வந்து எந்த ஒரு டேட்டா வந்து லாஸ் ஆகாது. இதுவும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர் அப்படி தான் சொல்லணும். இதுக்கு அடுத்த iMessage ஃபீச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சர். இப்போ ஆண்ட்ராய்ட்லாம் பார்த்தீங்கன்னா இதுக்காக நீங்கள் வந்து தனியாக ஒரு அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் பண்ணணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இப்போ ஒரு ஃபோட்டோ எடுக்கிறீங்க, இல்லைனா இமீடியட்டாக ஸ்கேன் பண்ண ஒரு டாக்குமெண்ட் அப்படின்னா நீங்கள் தான் தனியாக அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் வச்சு பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அதுக்கப்புறம் அனுப்பணும். பட் iMessaging ஆப்ஸில் வந்து நீங்கள் டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்து அதை வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி அது வந்து இப்போ பிளாக் அண்ட் ஒயிட்டாக பண்ணனா கூட பண்ணி கிரே ஸ்கேலாக மாற்றுற ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதில் அது நீங்கள் மாற்றி நீங்கள் டேரெக்டாக அனுப்பலாம். ஸோ குயிக்காக நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணி டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ணுற ஆப்ஷனும் iMessage ஆப்ஸில் இருக்குது. அடுத்த ஃபீச்சர் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து iMessage ஆப்ஸ் மூலிமா என்ன பண்ணலாம்னா நீங்கள் வந்து மேத் ஃபார்முலா கூட செக் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்முலா இருக்குது, அதோடைய ஆன்சர் என்னென்னா அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இது இல்லாமல் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம் மணி எல்லாம். ஸோ நீங்கள் வந்து மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது ஆப்பிள் பே யூஸ் பண்ணலாம், இல்லைனா வென்மோ அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணலாம். இன்னும் வந்து நிறைய அப்ளிகேஷனுக்கு இது வந்து ஓப்பனாக வரல, பட் கூடிய சீக்கிரம் வந்து வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ iMessageோட அடுத்த ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரெஸ்டாரண்ட்ஸில் டேபிள் கூட புக் பண்ணலாம். ஸோ iMessage ஆப்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க, அதில் சேட் பண்ணுறீங்கன்னா டேரெக்டாக ரெஸ்டாரண்ட்டில் போய் நீங்கள் வந்து டேபிள்ஸ் புக் பண்ணலாம். இது இல்லாமல் உங்களுடைய ஓன் கஸ்டமைஸ்ட் அனிமேஷன்ஸை வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம் iMessage ஆப்ஸில். iMessage ஆப்ஸ் வந்து உங்களுக்கு கேட்கும் போது என்னது இது தனியான ஒரு அப்ளிகேஷன் கிடையாது, பட் நான் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா iMessage அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபீச்சர். இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஆன்லைன் மெசேஜிங் சர்வீஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஐஃபோனில் வந்து டேப் பண்ணுற இடத்துல வந்து ஏ அப்படிங்கிற ஒரு சிம்பிளாக ரவுண்டாக இருக்கும். அது வந்து க்ரீன் கலரில் இருந்ததுன்னா iMessage வந்து அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் ஆக்டிவாக இல்லை அப்படின்னு அர்த்தம். அது வந்து ப்ளூ கலரில் இருந்ததுன்னா iMessaging வந்து அதில் வந்து ஆக்டிவாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் வந்து அதில் டைப் பண்ணுற இன்ஃபர்மேஷன், நீங்கள் வந்து சேட் பண்ணுற கான்வர்சேஷன்ஸ், அப்ளிகேஷன்ஸ், வீடியோஸ், ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் பாட்டு, இது எல்லாத்தையுமே வந்து டேரெக்டாக நீங்கள் வந்து iCloudல சேவ் பண்ணலாம். அப்படி இல்லைனா இப்போ நம்ம பார்த்துட்டு இருந்த எல்லா ஃபீச்சருமே அதில் வந்து அப்ளை ஆகும். நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்கும். யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அவ்வளோ கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஏன்னா இதில் இருக்கிற ஃபீச்சர் வந்து அவ்வளோ ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்க, கொஞ்சமாக டெவலப் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து நம்மளுடைய ஒரு நாள் வாழ்க்கையில் நம்ம மெசேஜ் அனுப்பும்போது கம்மியான நேரத்தில் நிறைய வேலைகளை செய்யக்கூடிய ஒரு மெசேஜிங் ஆப்பாக இருக்குது இந்த iMessage ஆப்ஸ். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் பார்த்துட்டோம். இதுதான் வந்து iMessage ஆப்ஸோடைய ஃபுல் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லைங்க. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து யூஸ் பண்ணி எக்ஸ்ப்ளோர் பண்ணால் மட்டும்தான் அதில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குன்னு தெரியும். இன்னொரு ஃபீச்சர் இருக்குது, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃபீச்சர். அது வந்து கடைசியாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உங்களுடைய ஹார்ட் பீட்டை கூட நீங்கள் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து சேட் பண்ணுறீங்க உங்களோட ஃப்ரெண்டோட, iMessage வந்து ஆக்டிவாக இருக்குது அந்த பர்டிகுலர் அப்ளிகேஷன் அப்படின்னா நீங்கள் வந்து அதில் வந்து ஆர்ட் ஐக்கான் இருக்கும். அதை வந்து 2 விரலில் வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுடைய ஹார்ட் பீட்டை வந்து அதை ரெக்கார்ட் பண்ணிக்கும். அதை வந்து நீங்கள் அனுப்பும்போது யார் வந்து ரிசீவரோ அவங்களுக்கு வந்து உங்களோட ஹார்ட் பீட் வந்து இந்த ரேட்டிங்கில் இருக்குது அப்படின்னு வந்து அது வந்து தெரியும். ஸோ இது வந்து ரொம்ப க்யூட்டான விஷயம். இது மாதிரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து இருக்குது iMessageல. நீங்கள் வந்து ஏதாவது வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கீங்க, வித்தியாசமான ஃபீச்சர்ஸ் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி அதை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக கீழே வந்து கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். எங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா iMessage ஆப்ஸ் வந்து இன்னும் வந்து நல்ல ட்ரெண்ட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும். யூஸ் பண்ண ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஆப்பாக மாறக்கூடிய ஒரு பொட்டன்ஷியல் இருக்கிற ஒரு சர்வீஸ் தான் iMessaging ஆப்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய டெக் அப்டேட்ஸ், மொபைல் அன்பாக்சிங் வீடியோஸ்லாம் பார்க்க நம்ம கிங் மொபைல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.